கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிசாசானவன் ஏசப்பாவை சோதிக்கும் போது ஒரு உயர்ந்த மலையில் கொண்டு போய் நிற்க வச்சு இந்த உலகத்தை ஒரு வினாடியில் சுற்றி காமித்து இதனுடைய மகிமையும் அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த உலகத்தில் அதிகாரத்திற்காக எவ்வளோ பேர் ஏங்கி தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த அதிகாரம், பவர் இது இருந்துட்டாக்கா நம்ம எல்லாம் கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய மகிமை, இந்த உலகத்தினுடைய அதிகாரம் எல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போய் நிற்க வைக்கணும்னா நித்திய நரகத்துக்கு தான் கொண்டு போய் நிற்க வைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தின் அதிகாரம், இந்த உலகத்தின் மகிமை நம்மளை தேவனுக்கு எதிரான ஒரு எதிராளியாக மாற்ற வைக்கும். நம்ம 100% இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ முடியாதபடி செய்துவிடும். இந்த உலக பிரகாரமான அதிகாரங்கள் நம்மளை விழத்தள்ளிடும். அதனால தான் நம்ம எப்பயுமே இந்த உலக அதிகாரத்திற்கு நம்ம விலகி ஓடுகிறவர்களாக காணப்படணும். ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்களேன், எனக்கு பின்னாக போ சாத்தானே. இந்த மாதிரியான காரியங்கள் வரும்போது நாம் இதை மேக்சிமம் நம்முடைய பின்னாக போ சாத்தானே என்று விரட்டி அடிப்பது நமக்கு நலமாக இருக்கும். ஏசப்பா ஒரு டைம் பவுல் மூலமா சொல்லுவார், நீங்கள் போதகராக மாற விரும்பாதிருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போதகராக ஆனவக்கா நாம் 100% போதகராக இருக்கிறதுனால 100% அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, இந்த உலக பிரகாரமான அதிகாரம், இந்த உலக பிரகாரமான மகிமை எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவனுக்குரிய அதிகாரம், தேவனுக்குரிய மகிமை தான் வேணும்னு சொல்லி ஏசப்பா ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பிடித்து கொண்டு போய் அவரை ராஜாவாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து விலகி போய் விடுகிறார், மறைந்து போய் விடுகிறார். அவர் இந்த உலக பிரகாரமான ராஜாவாக மாறுறதுக்கு வரல. அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ராஜா தான் அவர். ஏசப்பா சொல்கிறார், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்துக்குரிய அதிகாரத்தையும் உலகத்துக்குரிய மகிமையும் நம்ம விரும்பாமல் தேவனுக்குரிய அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏசப்பா சொல்கிறாரு, இதோ என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறும்போது, அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பிசாசு பிடித்தவர்களை இயேசுவின் நாமத்தில் கொண்டு பிசாசுகளை விரட்டலாம், நோயாளிகளை சுகம் செய்யலாம், சிலையில் இருக்கிறவங்கள விடுதலை அடைய பண்ணலாம், பாவக்கட்டில் இருக்கிறவங்கள அதிலிருந்து விடுவிக்க செய்யலாம். இது தேவனுக்கு உகந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இதில் தான் நம்ம ஆசைப்படணும். இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்குரிய பிள்ளைகளாய் நம்ம வாழும்போது தேவன் நமக்கு நல்ல ஒரு தகப்பனாக இருந்து நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். ஏசப்பாவே கொண்டு போய் உச்சியில் நிற்க வச்சு இந்த அதிகாரத்தை மகிமையை காண்பிக்கிறான்னா நாமெல்லாம் அவனுக்கு எம்மாத்திரம் யோசித்து பாருங்கள். உலகத்தின் அதிகாரங்களையும் மகிமையும் விரும்பாமல் தேவனுடைய அதிகாரத்தையும் அவர் மகிமையும் விரும்பி அவருக்குள்ளே உரிய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொரு நாளும் வாழும்போது நமக்கு நித்திய ஜீவனில் நமக்கு அதிகாரத்தையும் மகிமையும் அவர் தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிக்க தேவன்கிட்ட பலன் கேளுங்க. இந்த உலகத்தில் வர பேராசைகளை ஜெயிக்க தேவன்கிட்ட பலன் கேளுங்க. இந்த உலகத்தை குப்பையும் கூலமாக எண்ணுங்க. அன்றன்ற தேவைகளை தேவன் சந்திக்க அவர் பலன் உள்ளவராக இருக்கிறார். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து இந்த நாளுக்காக ஜெபிப்போம். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட
நீங்கள் கேட்டுக்கொள்ளது எதுவோ அது அனைத்தையும் தேவன் உங்களுக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை ஏறிடுங்க. அன்புள்ள எங்கள் தகப்பனே, இதனால் எங்களோடு கூட ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. இந்த உலகத்தின் அதிகாரத்திற்கும் மகிமைக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் விழுந்து போகாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய வல்லமையும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படியான அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.